இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேம் இந்தியா யூடியூப் மூலமாக இந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேருகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 42:5 11 கடைசி பகுதி என்ன சொல்லிக்குன்னா, நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். இந்த 2 வார்த்தைகள், நான் இன்னும், நான் இன்னும் அப்படின்னா, நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிப்பேன், நான் இன்னும் அதிகமாக அவருக்காக ஊழியம் செய்வேன், நான் இன்னும் அவருக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஒரு காணிக்கை கொடுப்பது, மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நான் செய்வது போதாது, இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எங்களுக்கு ஆண்டடைக்கிறமான 2 பிள்ளைங்க. மூத்த மகள், அடுத்த 2வது மகன். அவங்க வளர்ந்து வரும்போது எங்கள் சின்ன மகனுக்கு ஒரு ஆசை, நான் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், அக்காவை காட்டிலும் வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போது அவன் 6வது படிக்கும்போது அவள் 10வது படிச்சுட்டு இருந்தாள். டெய்லி சொல்லணுன்னா அவன் அக்காவை நிற்க வச்சு அவனை நின்று இந்த ஸ்கேலை தலைமையில் வச்சு அளந்து பார்த்துட்டே இருப்பான்ட்டுக்கோங்க. நான் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அவனுடைய ஆசை ஒரு நாளில் நிறைவேறிச்சு. அவன் 10வது வரும்போது அங்கே அக்காவை காட்டிலும் வளர்ந்துட்டான்ட்டுக்கோங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் ஆசை. ஒருவேளை பிஸ்னஸ் செய்கிறவங்க, நான் இன்னும் அதிகமாக என் பிஸ்னஸில் வளர்ச்சி அடையணும். படிக்கிற பிள்ளைங்க, நான் இன்னும் அதிகமாக படித்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும், இன்னும் உலக பிரகாரமான ஆஸ்திகளை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா? ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் பேதுருவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா 1 பேதுரு 2:3 1-2-3 பேதுருவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான வசனம். இல்லை 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப லகுவாக இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு இதெல்லாம் வா வா வான்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கோங்க. வளரும்படி, வளரும்படி, வசனமாகிய, அதையும் திருவசனமாகிய, அடுத்து சொல்லிக்குது வாஞ்சையாயிருங்கள். வளரும்படி, வசனம், திருவசனம், வாஞ்சை. இந்த 3 குறிப்புகளில் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இன்றைக்கு விசேஷமாக வளரும்படி, வளரும்படி. நம்ம எல்லாரும் சரீர பிரகாரமாக வளரும். பிறக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. இல்லை 2வது படிக்கும்போது போட்ட சட்டை 4வது படிக்கும்போது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. என்ன வளர்ச்சி? 4வது போட்ட ஷூ 6வது போட முடியலை, வளர்ந்துட்டாங்க. இது சரீர பிரகாரமான வளர்ச்சி. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம்னா, எசேக்கியல் 47 என்ன சொல்லிக்குன்னா, கணுக்கால் அளவு போதாதையா. அடுத்து சொல்லிக்குது முழங்கால் அளவும் போதாது. அடுத்தது சொல்லிக்குது இடுப்பளவும் போதாது. என்ன சொல்லிக்குது, கடக்க முடியாத நீச்சல் அளவு ஆழ போனோம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம வளரணும்னு சொல்லி பார்க்குறோம். சரீர பிரகாரமான வளர்ச்சிக்காக நம்ம நல்ல ஆகாரம்லாம் சாப்பிட்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அனுதினமும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து இந்த களங்கமில்லாத ஞானப்பாலை நம்ம பருகணுமா? அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட பேசுகிற நேரத்தை, ஜெப நேரத்தை நம்ம விரும்பி வாஞ்சிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13:11 சொல்லிக்கு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன்,
குழந்தையை போல நான் சிந்தித்தேன். ஆனால் நான் வளர்ந்த போதோ, புருஷனான போதோ அவைகளெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி எப்போ தெரியும்னா, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடைமுறைகள். சாது சுந்தர்சினி விதமாக சொல்கிறார், the nearer we come to God, the more we become silent and humble. The nearer we come to God, the more we become silent and humble. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம். நம்முடைய பிஹேவியரில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கிறதா? முன் போலவே நம்ம இருக்கிறோமா? அல்ல இந்த நாட்களில் பரிசுத்தத்தில் நான் வளர்ந்துருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய சிந்தையில் வளர்ந்துருக்கிறேன், என்னுடைய ஊழிய பாதையில் வளர்ந்துருக்கிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து குறை இருக்குமானா அதை சரி பண்ணி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.